ഓക്കെ. ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധത്തിലെ പ്രഥമോധ്യായം. ജനമേജുവാച ഭഗവൻ ഭവതാ പ്രോക്തം യജ്ഞമംഭാഭിദം മഹത് സാ കഥാ കഥം സമുത്പന്ന സാഖാ കഥം സമുത്പന്ന കുത്ര கஸ்மாச்ச கிம் குணா. பகவன் இங்கே சொன்னேளே, மகத்தான அந்த அம்பான்னு பேருள்ள ஒரு யஜ்யத்தை பற்றி, ஆராக்கும் அந்த அம்பா எப்படி உண்டாச்சு, ஆறிலிருந்து உண்டாச்சு, எங்கிருந்து உண்டாச்சு, என்னெல்லாம் குணங்கள் உண்டு. இந்த கேள்வி கேட்குறதுக்கு பிரயாசமே கிடையாது இல்லையா? அடுக்கடுக்காக கேட்டுட்டே போல பதில் சொல்கிறது தானே கஷ்டம். என்னெல்லாம் கேட்குறா பாருங்க. ஒரு யஜ்யத்தை பற்றி ஆராக்கு அந்த அம்பா எப்படி உண்டாச்சு, ஆறிலிருந்து உண்டாச்சு, எங்கிருந்து உண்டாச்சு, என்னெல்லாம் குணங்கள் உண்டு. கீதிருஷ்ட முகஸ்தஸ்யா ஸ்வரூபம் கீதிருஷம் ததா விதானம் விதிவத் ப்ரூஹி சர்வஜோசி தயாநிதி. ஏது விதத்தில் உள்ளதாக அந்த யஜ்யம், அதனுடைய ஸ்வரூபம் என்னது, விநியோகம் செய்യേണ്ട சடங்குகள் என்னெல்லாம், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும், நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். பிரம்மாண்டஸ்து யதோத்பத்தி வத விஸ்தரதஸ்ததா யதோக்தம் யாதிருஷம் பிரம்மன் அகிலம் வேட்சி பூசுரா. அதுபோல் பிரம்மாண்டத்தினுடைய உற்பத்தியை குறித்தும் எங்களுக்கு விஸ்தரித்து சொல்லணும். ஹே முனே, நீங்கள் கேட்டிருக்கிறது எந்த ரூபத்தில் உள்ளதாக்குமோ அதுபோல சொன்னால் போதும். வியாசர்கிட்டேருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அதை சொல்லி தந்தால் போதும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால நாங்கள் கேட்கணும்னு ஆகிரகிக்கிறோம், நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும். பிரம்மா விஷ்ணுச்ச ருத்ரஷ்ச த்ரயோ தேவா மயா ஸ்ருதாக சிருஷ்டிபாலன சம்ஹார காரகா சகுணாஸ்துமி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இப்படி 3 தேவன்மார் உள்ளதாக நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த மூவரும் தான் சிருஷ்டி சம்ஹாரங்கள் செய்யப்பட்ட சகுணமூர்த்திகள். அதனால சுதந்திராஸ்தே மகாத்மான பராசரிய வதஸ்வமே ஆஹோஸ்வித் பரதந்திராஸ்தே ஸ்ரோதுமிச்சாமி சாம்பிரதம். பராசர புத்திரா, மகாத்மக்களான அந்த மூர்த்திகள் மூவரும் சுதந்திரராக்குமா, அதோ பரதந்திரராக்குமா சொல்லுங்கோ, அதை கேட்கறதுக்கு நாங்கள் ஆகிரகிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தால் நமக்காக சொல்லப்பட்ட விஷயம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் மும்மூர்த்திகள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யறான்னு சொல்றேளே, இந்த 3 பேரும் சுதந்திரரா பரதந்திரரா? அவள் இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா, இல்லை அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது சக்தி இருக்கா? மிருத்யு தர்மாச்ச தேன நோவா சச்சிதானந்த ரூபிணா அதிபூதாதிபிர் யுக்தா நவா துக்கை ஸ்திருதாத்மகே. அவள் ஜனன மரணாதி விகாரங்கள் உள்ளவாளா, இல்லை சச்சிதானந்த ரூபிகளா? ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகங்கிற திரிவித துக்கங்கள் அவளுக்கு உண்டா? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்மாருக்கு உண்டா? என்ன அழகான கேள்வி பாரு. காலஸ்ய வசகா நோவா தே சுரேந்திரா மகாபலாஹ கதம் தேவை சமுத்பன்னா கஸ்மாதிதிஜ சம்சயா. மகாபலவான்மாரான தேவசிராஷ்டன்மாரெல்லாம் காலத்துக்கு விதையராக்குமா? அவள் எப்படி உண்டானா, ஆறிலேருந்து உண்டானா? இப்படி எல்லாம் எங்களுக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. ஒருவொன்று கேட்க கேட்க இந்த சந்தேகத்தை பூரா நீங்கள் திருத்து தரணும். எப்படி ஹர்ஷசோகயுதா தேவை நித்ராலஸ்ய சமன்விதாக சப்ததாது மயாஸ்தேஷாம் தேஹா கிம்பான்யதா முனே. மகர்ஷே, உங்களுக்கு சந்தோஷம் சந்தாபம் இதெல்லாம் உண்டா? அவளுக்கு தூக்கம் உண்டா, அலசதை உண்டா, மடி உண்டா? அவளோட சரீரம் சப்ததாதுக்கள் கொண்டு நிர்மிதமாக்குமா, இல்லை வேற ஏதாவது மற்ற தரத்தில் உள்ள சரீரமா? நம்மளை மாதிரி மனுஷ சரீரமா, இல்லை வேற மாதிரி சரீரமா? கைர்திரவேர்நிர்மிதாஸ்தேவை கைர்குணைரிந்திரியைஸ்ததா போகச்சகேதிருஷஸ்தேஷாம் பிரமாணாமாயுஷஸ்ததா. என்னெல்லாம் திரவியங்கள் கொண்டாக்கும் அவளை சிருஷ்டிச்சிருக்கா? எதெல்லாம் குணங்களும் இந்திரியங்களும் கொண்டாக்கும் அவளுக்கு சரீரம்? ஏதெல்லாம் இந்திரிய போகங்கள் அவளுக்கு உண்டு? எத்திரத்தோളം ஆயுசுண்டு அவளுக்கு? நிவாசஸ்தானமப்யேஷாம் விபூதிம் ச வதஸ்வமே ஸ்ரோதிமிச்சாம்யஹம் பிரம்மன் விஸ்தரேண கதாமிமாம். இப்படி அவளோட வாசஸ்தானத்தை பற்றியும் விபூதிகளை பற்றியும் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்க பிரம்மஜா, அந்த கதை விஸ்தரித்து கேட்கறதுக்கு நாங்கள் ஆகிரகிக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுண்டார் வியாசர். வியாசோவாஜா துர்கம பிரஷ்னபாரோயம் கிருதோ ராஜம் ஸ்துயாதுனாம் பிரம்மாதீனாம் சமுத்பத்தி கஸ்மாதிதி மகாமதே. ராஜாவே, உங்கள் இப்போடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமடேற்றி வச்சு என்னை வழிமுட்டிச்சிருக்கீர்கள். நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு பெரிய ஒரு சுமையை கொண்டு வச்சுட்டு எனக்கு அணங்க முடியாமல் பண்ணிட்டேள். பிரம்மாதி உற்பத்தி 6 நின்னாக்கும். ஏததேவ மயாபூர்வம் பிருஷ்டோசௌ நாரதோ முனிஹி விஸ்மித பிரத்யுவாச்சோ வாச்சேத உத்தித சுணுபூபதே. மகனே, இந்த சோத்தியம் பண்டு நான் நாரத மகர்ஷிட்ட கேட்டிருக்கேன்.
அற்புதத்தோடு அவர் எழுந்திருந்து வந்து எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கஸ்மிம்ச்ச சமயே சாகம் கங்கா தீரே ஸ்திதம் முனிம் அபஷ்யம் நாரதம் சாந்தம் சர்வஜம் வேதவித்தமம். பண்டொரு காலத்தில் சாந்தனும் சர்வஜனும் வேதச்சின முக்கியமான நாரத முனி கங்கா தீரத்தில் இருக்கிறதாக நான் பார்த்தேன். திருஷ்டுவாகம் முதிதோ பூத்வா பாதயோரபதம் முனே தேனாக்யப்த சமீபேஸ்ய சம்விஷ்டச்ச வராசனே. பார்த்தப்போ நான் சந்தோஷத்தோடு அந்த முனி கிட்ட போனேன். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினேன். பெரியவாளை பார்த்தா அப்போ ஃப்ளாட்டாக விழுந்துடணும். அதுதான் இந்த பணிவு. அது வயசுக்கு கணக்கு கிடையாது. அவளுடைய அந்த தபஸுக்குத்தான் விலை. அவளுடைய ஆக்கை அனுசரித்து பக்கத்தில் நல்ல ஒரு இருப்பிடம் அதில் உட்காரவும் செய்தேன். சுத்வா குலசவ அர்த்தாம் வை தம பிருச்சம் விதே ஸ்ருதம் நிர்விஷ்டம் ஜானவி தீனே நிர்ஜனே சூக்மபாலுகே. கங்கா நதியுடைய ஏகாந்தமான வெண்மலத்திட்டு அந்த மணல் தட்டில் அப்படி அழகான வெளுத்த விழுவிழுங்கிற மணல். கங்கா நதி ஒழுகிறது, நல்ல சாந்தமாக ஒழுகிறது. தியான நிலையாக இருக்கப்பட்ட பிரம்மபுத்திரனோடு நான் குசலங்கள் எல்லாம் கேட்டு அறிஞ்சேன். இப்படி முனே திவீதஸ்ய பிரம்மாண்டஸ்ய மகாமதே கர்த்தா பரம புரோக்தன்மே ப்ரூஹி விதானதா. மகாமதே, அது விஸ்திருதமான இந்த பிரம்மாண்டத்தினுடைய உத்தமனான யதார்த்த விதாதாவ ஆரி. விதாதானா நிர்மிச்சவர், உண்டாக்கினவர் அர்த்தம். சொல்லுங்கோ ஆராக்கம். கஸ்மாதேதத் சமுத்பன்னம் பிரம்மாண்டம் முனிசத்தமா அனித்யம் வா ததா அனித்யம் ததா சக்ஷ்வதிஜோத்தமா. ஏ மகாமுனே, இந்த பிரம்மாண்டம் உத்பவிச்சது ஏதிலிருந்து? அந்த வஸ்து நித்தியமாக்குமா அதோ அனித்தியமாக்குமா? அது நீங்கள் எனக்கு விவரமாக சொல்லணும். ஏக கர்த்திருகமே தத்வா பகு கர்த்திருகமன்யதா அகர்த்திருகம் ந காரியம் சியாத் விரோதோயம் விபாதிமே. இந்த பிரம்மாண்டம் ஒரு ஆள் நிர்மிச்சதா இல்லை நிறைய பேர் சேர்ந்து உண்டாக்கினாளா? கர்த்தாവ് இல்லாமல் ஒரு காரியம் இருக்காதே. அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்காது, காரியம் தானே. அப்போ இந்த காரியத்துக்கு ஒரு கர்த்தா வேணுமே, அது யாரு? இந்த பிரபஞ்சம் காரிய வஸ்துவானதுனால கர்த்தாவில்லைன்னு சொன்னால் அது யுக்தி விருத்தமாயிட்டு தான் எனக்கு தோணுறது. அதனால காரியங்கிறது இந்த பிரபஞ்சம், இதுக்குள்ள கர்த்தா யார்? இது சந்தேக சந்தோஹே மக்னம் மாம் தாரயாதுனா விகலப் கோடி குர்வாணம் சம்சாரேஸ்மின் பிரவிஸ்தரே. விகல்ப கோடி குர்வாணம் சம்சாரேஸ்மின் பிரவிஸ்தரே. அது விஸ்திருதமான இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு நிறைய சம்சயங்கள் இருக்கு. இந்த சம்சய சமுத்திரத்தில் முழுகின என்ன நீங்கள் தான் கரகேற்றணும். என்னுடைய சம்சயங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி, அளவே கிடையாது. அதில் முங்கி கிடக்க என்னை உத்தரித்து நீங்கள் எனக்கு உத்தரிக்கணும்னு சொன்னால் என்னோட சம்சயத்தை திருத்தி தரணும். புருவந்தி சங்கரம் கேஜன் மத்வா காரண காரணம் சதாசிவம் மகாதேவம் பிரளயோத்பத்தி வர்ஜிதம் ஆத்மா ராமம் சுரேஷம் ச திரிகுணம் நிர்மலம் ஹரம் சம்சாரதாரகம் நித்தியம் சிருஷ்டி ஸ்தித்யந்த காரணம். உற்பத்தி நாசம் இவை இல்லாதவனும் மகாதேவனும் சதாசிவனும் ஆத்மாராமனும் தேவதேவனும் திரிகுணனும் நிர்மலனும் ஹரனும் நித்தியனும் சிருஷ்டித்திதயங்கள் காரணபூதவுமான சங்கரனாக்கும் இந்த பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கு பல காரணம்னு நிறைய பேர் சொல்கிறான். உற்பத்தி நாசம் இல்லாதது பிரம்மம் இல்லையா? சத்தியமான வஸ்து, சத்தியத்துக்கு ஒரு நாளும் நாசம் கிடையாது. அதனால அனாதின்னு சொன்னால் ஆதியும் அந்தவும் இல்லாதது அந்த பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் சங்கரன் அப்படின்னு சொல்கிறாளே, அது சரியா? அந்நே விஷ்ணும் ஸ்துவந்தியேனம் சர்வேஷாம் பிரபுமேஸ்வரம் பரமாத்மானமவ்யக்தம் சர்வசக்தி சமன்விதம் புக்திதம் முக்திதம் சாந்தம் சர்வாதி சர்வதோமுகம் வியாபகம் விஸ்வசரணம் அநாதிநிதனம் ஹரிம். எல்லாருடைய பிரபுவும் ஈஸ்வரனும் பரமாத்மாவும் அவ்யக்தனும் சர்வசக்திகள் உள்ளவனும் போகதாதாவும் முக்திதாயகனும் சாந்தனும் எல்லாத்துக்கும் ஆத்தியனும் சர்வதோமுகனும் எங்கும் நிறைஞ்சவனும் லோகமெல்லாம் ஆசிரிக்கப்பட்டவனும் ஆத்தியந்திரகிதனும் ஹரியுமானது விஷ்ணுவை காரணகாலமாய் சிலவா சொல்கிறான். சிலவா பரமேஸ்வரன் சங்கரன் சொல்கிறா, சிலவா விஷ்ணு சொல்கிறான். அப்புறமோ
தாதாரம் ச ததாச்சான்யே ப்ருவந்தி சிருஷ்டிகாரணம் தமேவ சர்வவேத்தாரம் சர்வபூத பிரவர்த்தகம் சதுர்முகம் சுரேஷானம் நாபிபத்மபவம் விபும் சிருஷ்டாரம் சர்வலோகானாம் சத்யலோக நிவாசினம். சர்வமும் அறியப்பட்டவர், சர்வபூதங்களையும் பிரவர்த்திப்பிக்கப்பட்டவர், சதுர்முகன், சுரேஷன், நாபிபத்மத்தில் ஜனிச்சவன், விபு, சர்வ லோகங்களையும் சிருஷ்டா, சத்தியலோகத்தில் வசிக்கப்பட்ட அந்த பிரம்மாதான் சிருஷ்டி காரணம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறான். இப்படி பலரும் சொன்ன உடனே நாமளாகப்பட சந்தேகத்தில் ஆயிடுச்சு, என்ன செய்யணும் தெரியாது. அதனால் எங்களுடைய அந்த சம்சயங்கிற அந்த இதற்கே இந்த கடலில் நாங்கள் முழுகின்னு இருக்கோம். எப்படி தினேஷம் பிரபதத்யந்தே சர்வேஷம் வேதவாதினா துபந்தி சைவ காயந்தி சாயம் பிராதரதம் திரிதாக. வேதவாதிகளான சிலவா சர்வேஷனான தினேஷனை பரம காரணமாய் கருதுகிறான். ஏன்னா சூரியன் தான் எல்லாத்துக்கும் அதாரிட்டி அப்படிங்கிறான். காலம்புறவும் சரி சாயந்தரம் சரி மடிகூடாமல் ஸ்துதிக்கவும் கீர்த்திக்கவும் செய்கிறான். யஜந்தி ததா யஜ்ஞே வாசபம் ச சதக்ரதும் சகஸ்ராட்சம் தேவதேவம் சர்வேஷாம் பிரபுமுல்பணம் யஜ்ஞாதீஷம் சுராதீஷம் திரிலோகேஷம் சஜீபதிம் யஜ்ஞானாம் சைவ போக்தாரம் சோமபம் சோமபப்ரியம். சதக்ரது இந்திரன், சகஸ்ராட்சன் தேவதேவனும் எல்லாவருக்காலும் சக்தனும் பிரபுவும் யஜ்ஞாதிபனும் சுராதிபனும் 3 லோகத்துக்கும் நாதனும் ஷஜீபதியும் யஜ்ஞங்களுடைய எல்லாம் போக்தாவும் சோமபானம் செய்யப்பட்டவனும் சோமபன்மாருடைய பிரியனுமான தேவேந்திரனை மற்ற சில யஜ்ஞத்திலோடு ஆராதிக்கிறார். வருணம் ச ததா சோமம் பாவகம் பாவனம் ததா யமம் குபேரம் தனதம் கணாதீஷம் ததா பரே ஹேரம்பம் கஜபக்திரம் ஜ சர்வகாரிய பிரசாதகம் ஸ்மரணாட் சித்திதம் காரிய காமதம் காமகம் பரம். சிலவா வருணனை பூஜிக்கிறா, மழை இல்லைன்னா எப்படி ஜீவஜாலங்கள் நிலநிற்கும். சிலவா சோமனை பூஜிக்கிறா, சிலவா அக்னியை பூஜிக்கிறா, சில வாயுவை, சிலவா யமனை, சில குபேரனை. இப்படி சிலர் ஹேரம்பனும் கஜமுகனும் ஸ்மரித்தா சர்வகாமங்களும் சாதிக்கும். ஆகிரகிக்கப்பட்டவாளுடைய பக்கத்தில் எத்தப்பட்டவனான கணநாதனை சிலவா பூஜிக்கிறா. பவானியும் கேஜனாச்சாரியா பிரபதந்த் அகிலார்த்ததாம் ஆதிமாயாம் மகாசக்தியும் பிரகிருதியும் புருஷானுகாம். சில ஆச்சாரியன்மார் என்ன சொல்கிறா தெரியுமா, அகிலார்த்தங்கள் நல்கப்பட்டது பவானி தேவி தான், ஆதிபராசக்தி. அந்த தேவி ஆதிமாயாயும் மகாசக்தி சூர்பணியாயும் பிரகிருதியும் பரமபுருஷனுக்கும் விதேயமாக்கும். பிரம்மேகதா சமாபான்னாம் சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணி மாதரம் சர்வபூதானாம் தேவதானாம் ததைவஜா. பரபிரம்மமாய் ஐக்கியம் நேடினவள், சிருஷ்டி சம்ஹாரங்கள் நடத்தப்பட்டவள், சர்வ ஜீவஜாலங்களையும் அதுபோல തന്നെ எல்லா தேவதைகளுடைய மாதாவும் அந்த ஆதிபராசக்தி தான். அநாதினிதனாம் பூர்ணாம் வியாபிகாம் சர்வஜந்துஷு ஈஸ்வரீம் சர்வலோகானாம் நிர்குணாம் சகுணாம் சிவாம். இவள் ஆத்யந்தரகிதை, பூர்ணை, சகல ஜீவராசிகளிலேயும் நிறைஞ்சு நிற்கப்பட்டவள், லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, நிர்குணை. நிர்குணைனா குணத்துக்கு அதீதமானவள். ஆனால் சகுணையும் அவள் தான். சத்தோர்வஜஸ்தமஸ் 3 குணங்களோட நம்மள மாதிரி மனுஷ ரூபத்தில் இருக்கப்பட்ட தேவதா சுரூபமும் அந்த ஆதிபராசக்தி தான். எல்லாத்துக்கும் அதீதமாக நிறமில்லை மனமில்லை ரூபமில்லைன்னு சொல்லப்பட்ட அந்த நிர்குண பரபிரமமாக இருக்கப்பட்ட அந்த சொத்துவமும் அந்த தேவிதான். ஆதியந்திரகிதை பூர்ணையும் சகல ஜீவராசிகள் நிறைநிற்கப்பட்டவள், லோகங்களெல்லாம் ஈஸ்வரியும் நிர்குணையும் சகுணையும் சிவையும் அவள்தான். வைஷ்ணவீம் சாங்கரீம் பிராமியும் வாசவீம் வாருணியும் ததா வாராகிம் நாரசிங்கேஜ மகாலட்சுமியும் ததாத்புதாம். வைஷ்ணவி, சாங்கரி, பிராமி, வாசவி, வாருணி, வாராகி, நாரசிம்ஹி, இப்படி அற்புத மாதிருவேதங்களோடு கூடின மகாலட்சுமியும் அந்த ஆதிபராசக்தி தான். வேத மாதரமேகாம் ச வித்யாம் பவதரோஸ்திராம் சர்வ துக்க நிகந்திரீம் ச ஸ்மரணாட் சர்வ காமதாம். ஹே பிரபு, வேதங்களை ஏக மாதாவும் வித்யாஸ்வரூபிணியும் சம்சார விருட்சத்தினுடைய தாய்வேரும் சர்வ துக்கங்களையும் இல்லாமக்கப்பட்டவளும் மனசில் நினைச்சா போலும் சர்வாபிஷ்டங்களும் நல்கப்பட்டவளும் இல்லையா. பவானி தொம்தாசே வைவதிருஷ்டிம் சகருணாம் இது ஸ்தோதும் வாஞ்சன் கதையது பவானி தொம் இது யஹா. அங்கே போய் சொல்லவே இல்லை, அம்மா உன்னுடைய தாசன் எனக்கு நீ அனுகிரகம் பண்ண அந்த மனசில் நினைச்சுடணும். அம்மா உன்னுடையன்னு சொல்லறதுக்கு முந்தைய அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுடலாம், பாக்கி சொல்ல வேண்டாம், பொய்க்கோ இந்த வச்சுக்கோன்னு. க்ஷிப்ரப்பிரசாதினின்னு அர்த்தம். குழந்தைக்கு என்ன வேணும்னு தாயாருக்கு தெரியும் இல்லையா. எல்லாருடைய அம்மா தானே, தாயார் தானே.
அதனால் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸ்மரிச்சாலே போதும் சர்வாபிஷ்டங்களும் சாதிக்கப்பட்டவள். மோக்ஷதாம் ச முமுக்ஷூணாம் காமதாம் ச பலார்த்தினாம் திரிகுணாதீத ரூபாம் ச குணவிஸ்தர காரகாம். முமுக்ஷுகளுக்கு மோட்சம் நல்கப்பட்டவள். முமுக்ஷுனா மோட்சத்தை காமிக்கப்பட்டவன் முமுக்ஷு. எவன் மோட்சத்தை காமிப்பன்? எல்லாருக்கும் மோட்சத்தை காமிக்கப்பட்டவா தான். எல்லாருக்கும் மோட்சம் வேணும், கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனால் மோட்சம் கிடைக்கிறதுக்குள்ள குவாலிட்டி, எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்து மோகம் க்ஷயிச்சாச்சேங்கிற அந்த ஒரு தீர்மானத்தில் இருக்கப்பட்டது. எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும், அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு, அது கிடைச்சித்தான் ஆகணுங்கிற தீர்மானத்தில் இருக்கப்பட்டவன் தான் முமுக்ஷு. அந்த முமுக்ஷுகளுக்கு மோட்சம் நல்கப்பட்டவள். பலார்த்திகளுக்கு இஷ்டபல் நல்கப்பட்டவள். நம்மெல்லாம் பலார்த்திகளாக இல்லையா? பலார்த்திகளாக யாராவது கோவிலுக்கு போய் ஒன்றுமே பிரார்த்திக்காமல் எனக்கு சட்ன சீக்கிரமாக எனக்கு நல்ல அனாயாச மரணம் கொடுன்னு கேட்டால் அவள் ஏகதேசம் முமுக்ஷுன்னு சொல்லலாம். நம்ம அதை கேட்க மாட்டோமே இல்லையா? குழந்தை கல்யாணமான, பிள்ளை கல்யாணமான, பொண்ணு கல்யாணமான குழந்தை பிறக்கலாம், இப்படி கேட்டுட்டே இருப்போம். அவரும் பொறுமையாக எல்லாம் கேட்டுப்பார், என்ன வேணால் லிஸ்ட்டு சொல்லலாம், இல்லை நான் தரேன் அப்படின்னு. லௌகிக ஜீவிதத்தில் நமக்கு காமிய கர்மம் தான் அப்படி தான் பண்ண முடியும். காமிய கர்மம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. காமிய கர்மம் தான் பண்ணணும். ஆனால் அந்த காமிய கர்மம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் உண்டு. அந்த ஸ்டேஜ் வரை காமிய கர்மம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிஷ்காமிய கர்மத்தில் நம்ம வரணும் தாற்பயம். அதனால சத்துவாதி குணங்களுக்கு அதீதை திரிகுணங்கள மகத்தத்துவ அகங்காராதி விகாரங்கள் உளவாக்கப்பட்டவளும் அவள் தான். எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கப்பட்டவள். சத்துவ சம குணங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கப்பட்டவள். அகங்காராதி வஸ்துக்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கப்பட்டது ஈஸ்வர ஸ்வரூபம். ஆனால் இதெல்லாம் உண்டாக்கி நம்மளை கொண்டு இதெல்லாம் செய்யிப்பிக்கிறதும் அதே தேவி தான். ஏன்னா அந்த மோகம் நமக்கு இல்லைன்னா சம்சாரம் ஸ்திதீகரிக்க முடியாது, லோகம் நிலைநிறுத்த முடியாது. மகாமாயா பிரபாவேன சம்சார ஸ்திதிகாரிணா, இதுதானே தேவி மகாத்மியத்தில் சொல்கிறோம் இல்லையா? சுரத மகாராஜா கேட்குறாரு, எல்லா தேவி தானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த நம்மளை கொண்டு அந்த மோகிப்பிக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, மோகிப்பிச்சுத்தான் ஆகணும். உங்களை மட்டும் அல்ல, பரபிரம்மத்தையே மோகிப்பிச்சிருக்கானாக்க அந்த மதுகேடுபாளுடைய அந்த கதையை சொல்கிறார். அதனால் மகத்தத்துவ அகங்காரி, மகத்தத்துவம்ங்கிறது அந்த 3 குணங்கள், அகங்காராதி விகாரங்கள், இதெல்லாம் உளவாக்கப்பட்டவளும் தேவிதான். பிரம்மந்தான் சத்தியங்கிற அந்த மகத்தத்துவத்தை நம்ம உணர்த்திக்கிறதும் அதே தேவிதான். நிர்குணாம் சகுணாம் அஸ்மாத்தம் தியாயந்தி பலார்த்தினஹா நிரஞ்சனம் நிராகாரம் நிர்லேபம் நிர்குணம் கிலா. நிர்குணையும் சகுணையுமாக்கும் பலகாம்ஷங்கள பக்தன்மார் விசாரிக்கிறா. நிரஞ்சனவும் நிராகாரவும் நிர்லேபவும் நிர்குணவும் அரூபம் வியாபகம் பிரம்ம பிரபதந்தி முனீஸ்வராக வேதோபனிஷதி புரோக்த தேஜோமய இது கொஜித். நிராகாரம்னா ரூபம் இல்லாதவள், நிர்லேபம்னா ஒன்னிலே ஒட்டாத்தது, நிர்குணம் சத்துவம் 3 குணங்களுக்கு அதீதமானது, மாயைக்கு அதீதமானதுன்னு அர்த்தம். ரூபரகிதமும் சர்வ வியாபகவுமான அந்த பிரம்மம்தான் காரணம்னு முனீஸ்வரன்மார் சொல்கிறார். தேஜோமயனாய புருஷனாக்கும் காரணம்னு வேதோபனிஷத்துக்கள் சில இடத்துல சொல்லறது. எப்படி சகஸ்திரசீர்ஷா புருஷ சகஸ்திரஜனஸ்ததா சகஸ்திரகரகர்ணஷ்ட சகஸ்திராஸ்ய சகஸ்திரபாத். 1000 தலையும் 1000 கண்ணும் 1000 கையும் 1000 காது 1000 முகமும் 1000 காலும் உள்ள பரமபுருஷன். இது நம்ம அரித்தமேட்டிக் லீடில் எடுத்தால் தாலியாகாதே. 1000 முகம் 1000 கண்ணாம். அப்போது ஒற்றை கண்ணுன்னு அர்த்தம். ஒற்றை கண்ணனா பிரம்மம். 1000 கை 1000 கால் 1000 செவி, 1000 முகமான 2000 செவி வேணும், 2000 கண்ணு வேணும். ஆனால் 1000 தலை 1000 கண்ணு 1000 கை 1000 செவி 1000 முகம் 1000 கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அன்கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம். எண்ணி திட்டப்படுத்த முடியாதது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனை வஸ்துக்களும் அந்த பிரம்மத்தினுடைய அம்சம்தான். அப்படி இருக்கும்போது அந்த பரமபுருஷனுக்கு எத்தனை கண்ணு எத்தனை கை எத்தனை கால்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் கைகால் உள்ள ஜீவஜாலங்களை எல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியுமா? அதனால் எண்ணி திட்டப்படுத்த முடியாதது தாற்பயம்.
நம்ம சாஸ்திரத்தில் எங்கெல்லாம் அந்த நம்பர் சொல்கிறதோ இது நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது, 1 ஃபாலோடு பை ஜீரோஸ் அல்ல, அன்கவுண்டபிள் அப்படி தெரியும். அவருடைய பிரபாவத்தை குறிக்கிறதாயிட்ட அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்படி உள்ள பரமபுருஷனாக்கம் எல்லாம் சிருஷ்டிக்கிறார்னு கொஞ்சம் பேர். விஷ்ணு பாதமதாகாசம் பரமம் சமுதாகிருதம் விராஜம் விரஜம் சாந்தம் பிரபதந்தி மனிஷிணா. விஷ்ணுனுடைய பரமமான பாதம் ஆகாசமாக்கும்னு வேதத்தில் சொல்கிறது. ரஜசற்ற சாந்தமான அந்த விராடன் தான் காரணம்னு சில புத்திமான்மார் சொல்கிறான். இதில் எதவாக்கும் ஓரோருத்தாலும் ஓரோ மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு சந்தேகம் கூடி கூடி வர்றதாக்க சந்தேகங்கிற சமுத்திரத்தில் நாங்கள் முங்கி கிடக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணம். புருஷோத்தமம் ததாச்சான்யே பிரபதந்தி புராவிதா நைகோபீதி பதந்தியன்யே பிரபுரீஷ கதாச்சனா. மற்ற சிலவா புராண தத்துவவேதிகள் புருஷோத்தமனாக்கும் ஜெகத்காரணம்னு சொல்கிறார். பிரபுவான ஒரு ஈஸ்வரன் என்றால் ஒரிக்கலும் உண்டாயிருக்க இடையில்லைன்னு செலவா. அப்படிங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸ்வரன் சொல்லி ஒரு ரூபம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேர். அனீஸ்வரமிதம் சர்வம் பிரம்மாண்டமிதி கேச்சனா நகதாபீஷஜன்யம் யஜ்ஜகதே ததஜிந்திதம். இந்த பிரம்மாண்டத்தின் ஆகக்கூடி ஒரு ஈஸ்வரன் இல்லை, இது ஒரு ஈஸ்வரன்லேருந்து உண்டானதும் அல்ல, இதோட உற்பத்தி சிந்தைக்கு அப்புறமாக்கும். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸ்வரன் உண்டாக்கினது அல்ல அப்படின்னு செலவாளுடைய அபிப்பிராயம். ததே வேதமனீஷம் ச சுபாவோத்தம் சதே திருஷம் அகர்த்தாசோ புமான் புரோக்த பிரகிருதிஸ்து ததாச்சசா. இந்த பிரபஞ்சங்கிறது சத்தானது, இதுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது. அந்த சத்திலேருந்து சுவாபாவிகமாக உண்டானது தான் இது. புருஷன் ஆரை சொல்கிறோமோ அவன் கர்த்தாவல்ல, அதுபோல் பிரகிருதிக்கும் இல்லை கர்த்தத்துவம். அப்போ இது ஆறு உண்டாக்கின. ஏவம் வதந்தி சாங்கியாச்ச புனஹ கபிலாதயா ஏதே சந்தேக சந்தோக பிரபதந்தி ததா பரே. இப்படி சாங்கியன்மாரான கபிலாதி முனிகளும் சொல்கிறா, இப்படிப்பட்ட அநேக சம்சயங்கள் எங்களுக்கு இருக்கு. முதல்ல சம்சார சாகரத்தில் முங்குறோம்னு சொன்னாலே அந்த சாகரம் என்னதுன்னாக்கி இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு வரார். விகல்போபகதம் சேத கிம் கரோமி முனீஸ்வரா தர்மா தர்ம விவக்ஷாயாம் நமனோமே ஸ்திரம் பவேத். ஏ முனீஸ்வரா, எங்களுடைய மனசில் இப்படி நிறைய சந்தேகங்கள் அப்படியே நிறைஞ்சு இருக்கு, நான் என்ன செய்யறது? தர்மாதர்ம சிந்தையில் என்னுடைய மனசு சஞ்சலமாயிட்டு இருக்கே, இதுக்கு ஒரு நிவர்த்தி வேணும். கோதர்ம கீதிருஷோ தர்ம சின்னம் நைவோபலப்யதே தேவா சத்வகுணோத்பன்னா சத்திய தர்ம வியவஸ்திதா. தர்மம்னா என்னது, அதர்மம்னா என்னது, அதனுடைய லட்சணம் என்ன? ஒரு காரியத்தை பார்த்து தர்மமா இது அதர்மமா அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? தர்மத்தினுடைய லட்சணம் என்ன, அதர்மத்தினுடைய லட்சணம் என்ன? இது வந்து எங்களாலே மனசிலாக்க முடிஞ்சிட்டில்லை. சத்துவகுணத்திலேருந்து நின்றுனால்வான் தேவன்மார், அதனால அவ சத்திய தர்மிஷ்டராக்கும். பீட்யந்தே தானவை பாவே கிருதர்ம விவஸ்திதி தர்மஸ்திதா சதாச்சாரா பாண்டவாபமவம்சஜாக. துஷ்டன்மாரான அசுரன்மார் தர்மனிஷ்டரும் சதாச்சாரப்பரும் என்னுடைய வம்சஜருமான பாண்டவன்மாரை பீடிப்பிக்கவும் சேரா. அப்போ எங்கேயாக்கும் தர்ம வியவஸ்தை இருக்கு. துக்கம் பகுவிதம் பிராப்தா தத்ர தர்மஸ்ய கா ஸ்திதி அதோ மே ஹிருதயம் தாத வேபதே தீவ சம்சயே. இப்படி அநேகம் துக்கங்கள் அனுபவிச்சுண்டு அவ கஷ்டப்பட்டா பாண்டவர்கள். அங்கே தர்மத்துக்கு ஸ்தானம் எங்கே போச்சு? பாண்டவர்கள் தர்மிஷ்டர் அல்லவா, தர்மத்தில் என்ன இருந்தாலும் தர்மபுத்திரன்னே பேரை வரைக்கும். அப்படி இருக்கும்போது அவளுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. அதுകൊണ്ട് என்னுடைய ஹிருதயம் சம்சயாதிக்கத்தினால சஞ்சலமாக இருக்கு. ஒவ்வொரு காரியம் நினைக்கும் போது சாஸ்திரத்தில் சொன்னதுக்கெல்லாம் விருத்தமான மாதிரி நடக்கிறதே அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு மனசில் வந்துட்டே இருக்கு. நீங்கள் தான் தீர்த்து தரணும். குருமே சம்சயம் சேத சமர்த்தோசி மகாமுனே சாகி சம்சாரவார்த்தேஸ்துவம் ஞான ஞான போதேன மாமுனே மஜ்ஜந்தம் சோத்பதந்தம் ச மக்னம் மோகஜலாவிலே. ஏ மகாமுனே, என்னுடைய மனசுல சம்சயத்தை நீங்கள் இல்லாமாக்கி தாங்கும். நீங்கள் அதுக்கு சமர்த்தன், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு காரியம் எனக்கு நமக்கு நடக்கணுமானா அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு கழிவுள்ளவாளை போய் நம்மளை அப்ரோச் பண்ணணும் இல்லையா? அவளை அணுகினாத்தான் காரியம் நடக்கும். என்னுடைய சம்சயத்தை தீர்க்கறதுக்குள்ள கழிவு உங்களுக்கு தான் உண்டு, நீங்கள் சமர்த்தன்.
சம்சார சமுத்திர ஜலத்தில் மோக ஜலத்தில் ஆண்டு முங்கவும் பொங்கவும் செய்யப்பட்ட என்ன ஞான நௌகையால ரட்சிக்கணும் அப்படிங்கிற மஜ்ஜந்தம் சோத்பதந்தம் ச மக்னம் மோக ஜலாவிலே. அந்த ஞானம்ங்கிற நௌக்கை தோணியில் என்னை ஏற்றணும். நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? சம்சாரம் மோக ஜலத்தில் முங்கி இருக்கேன். இந்த மோக ஜலத்தில் முங்கி இருக்கிற என்ன கரை கடத்தணுமானா, ஒரு ஜலத்துக்குள்ளே முங்கிடணும்னு அக்கறை போனோமானா அதுக்கு ஒரு தோணி வேணும் இல்லையா? அந்த ஞானம்ங்கிற தோணியில் ஏற்றி என்னை அக்கறை ஏற்றி எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஜனமேஜன் கேட்க, அதுக்கு என்ன வாக்கு வியாசர் சொல்கிறாருங்கிறத நமக்கு 3ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். அதுவும் வந்தாச்சு விழுந்தாச்சு அதில். ஓ நெத்தாச்சு.